வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பவித்ரா ஜனனிக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்ற மாரி ராணா வந்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்களோட பதில் என்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ராணா வந்து இந்த வீட்ல இருக்கிற கேரக்டர நீங்க நெனச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பாய்ஸா இருக்கட்டும், கேர்ள்ஸா இருக்கட்டும். ஸோ அவங்களோட கேரக்டர் இருக்குல்ல, அத வச்சு நீங்க சொல்லுங்க. அவங்க ஃபேஸ மறந்துருங்க. ஸோ இந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னா யார சொல்லுவீங்க அப்படின்ற மாரி பவித்ரா கிட்ட ராணா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பவித்ரா ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. எல்லார்ட்டையும் கேளுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற மாரிலாம் வந்து மழுப்புறாங்க. பட் ஸ்டிக் டு இட்ன்ற மாரி ராணா வந்து நீங்க சொல்லுங்க பரவால்ல. இங்க இருக்கிற கேரக்டர் மட்டும் வச்சு நீங்க சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் பரவால்ல அப்படின்ற மாரி ராணா வந்து சொல்றாரு. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா சொல்றாங்க, எனக்கு வந்து ஜாக்லின் மாரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் மாரி இந்த சென்ஸ் அப்படின்ற மாரி ராணா கேட்குறாரு. லைக் சிரிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் கிரிஞ்சா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ஜாக்லின் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணி, அந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாரி சொல்லணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் குடுக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாக்லின் கிட்ட. அவங்க அடிக்கடி எந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து பவித்ரா ஜனனி வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ ஜாக்லின் மாரி ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா கிட்ட அப்படியே அடுத்த கொஸ்டின் வந்து போகுது. அன்ஷிதா கிட்ட கேட்ட உடனே, அன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஜாலியா இருக்கணும் என்ற பட்சத்தில் எப்படி அப்படின்ற மாரி இங்க இருக்கிற கேரக்டர் வச்சு சொல்லுங்க அப்படின்ற மாரி சொன்ன உடனே, லைக் எனக்கு சௌந்தர்யா மாரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா நடு வீட்ல எல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு ராணா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேரக்டருக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராணாவுக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, ராணா வந்து யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்றாரு. எனக்கு ஆனந்தி மாரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாரி ஓப்பனா வந்து சொல்றாரு. ஸோ ஆனந்திக்கும் ராணாவுக்கும் இருந்த பாண்டிங் என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கேர் பண்ணிக்கிற மாரி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி ஒரு பொண்ணு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆனந்தி வந்து அதை பண்ணிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ எவ்வளோ க்ளோஸா அவங்க அம்மா கூட இருக்கேன் அப்படின்றத வந்து ஆனந்தி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க ராணாவை பத்தி. ஸோ மேபி அந்த பாண்டிங்னால ஸோ ராணாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு ராணாவும், ஜாக்லின் மாரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாரி பவித்ராவும், சௌந்தர்யா மாரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாரி ஹன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில அப்படின்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.